கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்பதாக. ஆம் தேவ பிள்ளைகளே, பெற்றோர்களாகிய நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இங்கதான் இருக்கு. இங்க பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும் பொழுது அவர்களுடைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்க? கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல செய்யறத பார்க்க முடியுது. கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்க எருசலேமுக்கு போறாங்க. தேவ பிள்ளைகளே, நமக்கு கையில ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிறந்த நாள்ல இருந்து முடிவு வரைக்கும் கர்த்தருக்கு பரிசுத்தமான பிள்ளைங்கிற ஒரு எண்ணத்தோட பெற்றோர்கள் வளர்க்கணும். தேவ சித்தத்தோட அவங்களையும் நடத்தணுங்கிற ஒரு கடமை பெற்றோர்களாகிய நமக்கு இருக்கு. ஆம் தேவ பிள்ளைகளே, இப்படித்தான் பெற்றோர்களாகிய அவர்கள் இயேசு கிறிஸ்துவ வளர்த்தாங்க. நம்ம இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்ப்போங்கிறத கவனிச்சு பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.